வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கணவர், புதுச்சேரியில் பரபரப்பு. தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டு தினம், துணைநிலை ஆளுநர் வாழ்த்து செய்தி. புதுச்சேரியில் நாளை முதல் காஃபி, டீ விலை உயர்வு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உயர்த்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அனந்தபுரம் பகுதியில் பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் சூர்யா என்பவரும் அவரது மனைவி சுவேதா என்பவரும் திருமணமாகி குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தனர். இவர்களுக்கு 3 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக தம்பதியருக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததில் ஆத்திரமடைந்த கணவன் சூர்யா மனைவி சுவேதாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பினர். மேலும் குற்றவாளியை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் நம்பிக்கை, செழிப்பு, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இந்த புத்தாண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அமைய, வாழ்வில் ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும். அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டு நாம் புத்தாண்டை வரவேற்போம் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல், அதாவது தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு டீ விலை ₹20, காஃபி ₹30 மற்றும் பார்சல் டீ 60 உயர்த்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக வாணிக சிலிண்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும், இதனால் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மற்றும் தினசரி தொழிலாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் டீ, காஃபி மீது நம்பிக்கை வைக்கும் மக்களுக்கு இது கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி திருமதி தாமரை செல்வி அவர்கள் கலந்து கொண்டு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும், அதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர், அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணைத் தலைவிகள் மீனா, மஞ்சு, சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலாட்சி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுத்தம் மற்றும் உடல் நலத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார இருவார விழா 2026 முன்னிட்டு ராமநாதபுரம் ஜிப்மர் ஆரம்ப சுகாதார நிலையம், புதுச்சேரி மற்றும் இந்திய பொது சுகாதார சங்கம் புதுச்சேரி கிளை இணைந்து சைக்கிள் பேரணியை நடத்தின.
சுத்தம் மற்றும் உடல் நலத்தையும் ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார இருவார விழா 2026 முன்னிட்டு புதுச்சேரி ராமநாதபுரம் ஜிப்மர் ஆரம்ப சுகாதார நிலையம், புதுச்சேரி மற்றும் இந்திய பொது சுகாதார சங்கம் புதுச்சேரி கிளை இணைந்து சைக்கிள் பேரணியை நடத்தின. இந்த நிகழ்ச்சி ஸ்வச் பாரத் அபியான் மற்றும் ஃபிட் இந்தியா இயக்கம் போன்ற தேசிய இயக்கங்களுடன் இணைந்து சுத்தமான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற செய்தியை வலியுறுத்தியது. ஜிப்மர் வளாகத்திலிருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணியை ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேமராஜன் கேசி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 75 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்று ராமநாதபுரம் ஜிப்மர் ஆரம்ப சுகாதார நிலையம் வரை சைக்கிள் ஓட்டி சுத்தம் மற்றும் ஆரோக்கிய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. நடைபெற்று முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 91.23% வாக்குப்பதிவு வரலாற்று சாதனையாக இருந்தாலும் பண பரிமாற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தேர்தல் துறை எடுத்த அனைத்து முயற்சிகளும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டன என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான 91.23% வாக்குப்பதிவு மேலோட்டமாக பார்க்கும்போது வரலாற்று சாதனையாகவும் மகிழ்ச்சியாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தோன்றுகிறது. ஆனால் இந்த தேர்தலில் நடந்துள்ள உண்மையான பண பரிமாற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்பாடுகள் இந்த தேர்தலை சட்டவிரோதமானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் பயனற்றதாகவும் மாற்றிவிட்டன. தேர்தல் துறை எடுத்த அனைத்து சிறந்த முயற்சிகளும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டன. தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் எந்த காரணிக்கும் ஆதிக்கத்திற்கும் ஆட்படாமல் சுயமாக தனது சொந்த சிந்தனையால் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதாகும். அப்போதுதான் அது ஒரு நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தலாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்வு இந்த தேர்தலில் நிகழவில்லை. பணம் மற்றும் பரிசு பொருட்களே இந்த தேர்தல் முடிவை நிர்ணயித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களில் சுமார் 91% பேர் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் டோக்கன்கள் வழங்கி வாக்குகளை பெற்றுள்ளனர். அதேபோல் வாக்காளர்களில் 91% பேர் இவற்றை பெற்றுக்கொண்டு அதன் ஆதிக்கத்தால் வாக்களித்துள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையே 91.23% என்று உயர்ந்த வாக்குப்பதிவிற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதை யாரும் மறைக்க முடியாது. போட்டியிட்ட முக்கிய கட்சி தலைவர்களோ முதல்வரோ அல்லது உள்துறை அமைச்சரோ நாங்கள் வாக்காளர்களுக்கு பணமும் பரிசு பொருட்களும் வழங்கவில்லை என்று தெளிவாக கூற முடியுமா? முடியாது. ஏனெனில் பணம் அனைத்து தொகுதிகளிலும் பரவலாக வழங்கப்பட்டு பெறப்பட்டும் உள்ளது. ஒரு பிரபல பத்திரிகை மதிப்பிட்டது போல ரூபாய் 1000 கோடி வரை பணம் இந்த தேர்தலில் கைமாறியுள்ளது. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதும் வாக்காளர்கள் பணம் பெற்று வாக்களிப்பதும் சட்டவிரோதமான செயல்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்தலை சட்டப்பூர்வமான தேர்தலாக கூற முடியுமா? தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்களும் அவர்களால் உருவாக்கப்படும் சட்டமன்றமும் அதன் நடவடிக்கைகளும் எவ்வாறு சட்டப்பூர்வமாக இருக்கும்? சட்டவிரோதமான ஒரு சட்டமன்றத்தையும் அதன் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதே இந்த தேர்தலின் நிலைமை ஆகிவிட்டது. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தது போன்ற தேர்தல் இது. இதில் 91% வாக்குப்பதிவு இருந்தாலும் 50% இருந்தாலும் என்ன? ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் பணமின்றி 1.042 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதற்கான மனப்பான்மை இந்த அரசியல்வாதிகளிடம் இல்லை. பணம் கொடுத்து வெற்றி பெறும் வேட்பாளர்களில் சிலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும். மாமனார், மருமகன், அண்ணன், தம்பி, மைத்துனர்,
மாமன் போன்ற உறவினர்கள் இதன் மூலம் புதுச்சேரி சட்டமன்றம் குடும்ப ஆதிக்கம் கொண்ட ஒன்றாக மாறும் அபாயம் உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டம் 1962 படி புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கு பணத்தின் பலத்தால் வந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்குவது மிகுந்த அநியாயமானதாகவும் இது நியாயமான தேர்தலையே அநியாயமாக்குகிறது. அதேபோல் அரசியல் ஒரு வியாபாரம் என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் சிலர் தேர்தலுக்கு தேர்தல் தங்களது தொகுதிகளை மற்றவர்களுக்கு பணத்திற்கு விற்றுவிட்டு பின்னர் வேறு தொகுதிகளில் பணத்தின் பலத்தால் வெற்றி பெறுவது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்திற்கே விரோதமாகும். மேலும் இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருபவர்களில் சிலர் தேர்தல் நேரத்தில் கட்சி மாறியவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஜனநாயக சிந்தனைகளை போற்றுவார்கள்? அரசியல் கட்சிகள் இப்படிப்பட்ட கட்சி மாறியவர்களை ஊக்குவிப்பதன் நோக்கம் என்ன? இவர்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும்? மேலும் குற்றப்பின்னணி கொண்டவர்களும் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் உண்மையான சட்டப்பூர்வ ஜனநாயகத்தை புதுச்சேரியில் உருவாக்கப் போவதில்லை. புதுச்சேரி அரசியலையும் ஆட்சியையும் பாதித்தவர்களே தங்களது பணத்தாலும் சமூக வேறுபாடுகளாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர உள்ளனர். இவர்கள் புனிதர்களாகவும் உத்தமர்களாகவும் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். இப்படியான நிலையில் மக்களின் தெரிவுக்கு தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த நிலைமைகள் மாறும்போது மட்டுமே மக்கள் சேவையில் உண்மையான ஆர்வம் கொண்டவர்களை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வருகிற 19ஆம் தேதி அக்ஷய திருதியை முன்னிட்டு குழந்தை திருமணம் நடைபெறுவது தெரிய வந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்குமாறு புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகவும் அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வருவதால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை திருமணம் நடப்பதை தடுக்குமாறு அறிவுறுத்துகிறது. மேலும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர், எந்த ஒரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமான அல்லது சட்டவிரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் அல்லது குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது உட்பட அதை நடத்துவதை தடுக்க தவறினால் குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆகையால் 19ஆம் தேதி அன்று அக்ஷய திருதியை முன்னிட்டு குழந்தை திருமணம் நடைபெறுவது தெரிய வந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கணவர் புதுச்சேரியில் பரபரப்பு. தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டு தினம் துணைநிலை ஆளுநர் வாழ்த்து செய்தி. புதுச்சேரியில் நாளை முதல் காஃபி, டீ விலை உயர்வு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உயர்த்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.